அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்கிட்ட கன்சல்டிங் ஜாதகம் தான். அந்த ஜாதக அமைப்புல உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் 2026 நிகழ இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான பெயர்ச்சி தாங்க. ஏன்னா கடகத்துல குரு உச்சமடைவார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்துல குரு 5 டிகிரி வரைக்கும் உச்சமடைவார். இருந்தாலும் கூட கடக வீட்டில் அவர் இருக்கிறது முழுமையான நல்ல பலன்கள் தான். 5 டிகிரி வரைக்கும் குரு உச்சமடைவார் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லப்பட்டாலும் கடக வீட்டில் இருக்கிற காலகட்டம் அந்த ஒரு வருட காலகட்டம் குரு தொடர்பு கொள்ளக்கூடிய 5ஆம் பார்வையால் தொடர்பு கொள்ளக்கூடிய விருச்சிக வீடு, சமசப்தம பார்வையான 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மகர வீடு, 9ஆம் பார்வையால் தொடர்பு கொள்ளக்கூடிய மீன வீடு, இது கண்டிப்பாக வழுக்கதாங்க செய்யும். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமியை நெருங்கிக்கிட்டு இருக்கிற சந்திரன் மட்டும் அந்த வீட்டில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பார்வை பலம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த வீடு கெட்டி போயிடும், கடக வீடு கெட்டி போயிடும். அந்த இடத்துல சிறிதளவு அவர் பங்கம் அடையணும். இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எதனால சொல்றேன்னா, இந்த நபரும் ஒரு உச்ச குருவுடைய அமைப்புல தான் பிறந்தவர். உச்ச குருவுல பிறந்துட்டாலே வாழ்க்கை எக்ஸலண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு இந்த காலகட்டங்களில் அடுத்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல மீன லக்னத்துல பிறக்கிறவங்க கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா மீன லக்னமாகி லக்னாதிபதி 5ஆம் இடத்துல கோணத்துல தனித்து உச்சமாகி லக்னத்தை பார்க்கறது ஒரு குறைபட்ட அமைப்பு தாங்க. அப்படி ஒன்றும் சிறப்பா இருக்காது. அதே நேரத்துல மகரத்தை சமசப்தம பார்வையில பார்க்கறதும் விருச்சிகத்தை 5ஆம் பார்வையில பார்க்கறது எக்ஸலண்டா இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு நல்லது. 2, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது எக்ஸலண்டான பலன். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்துல இருக்கிறாரு. அவர் கோண வீட்டையே தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸலண்ட் பலனா இருக்கும். விருச்சிக லக்னத்துல நம்ம உடனே குழந்தைங்களை குறிச்சு எடுத்துடணுமானா அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. பிற கிரக நிலைகளும் வந்துடணும்ல. குரு ஒருத்தரை மட்டும் வச்சு கணிக்க கூடாது. விருச்சிக லக்னத்துல செவ்வாய் அந்த ஒரு வருட காலத்துல எப்படி இருக்கிறாரு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னத்துக்கு சுபத்துவம் கிடைச்சிருது. இந்த மாதிரி பிற கிரக அமைப்புகளை சேர்த்து தான் முடிவு பண்ணணும். இது ஒரு பொதுவான இம்பார்ட்டன்டான நிகழ்வு நெருக்கத்துல இருக்குது. அப்படிங்கறத நீங்க ஜோதிடர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் சொன்னேன். இப்போ அடுத்து அந்த என்கிட்ட கன்சல்டிங் அந்த ஒரிஜினல் ஜாதகத்தை நான் போட சொல்றேன். இவருக்கு நான் பெர்மிஷன் வாங்கினதுனால டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க உங்க சாப்ட்வேர்ல போட்டு அந்த டிகிரி அமைப்புல பாத்துக்கோங்க. ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் கன்னி லக்னம், ராசி கும்ப ராசி, சதயம் 3ஆம் பாதம், ஜென்ம சனி காலகட்டத்தில் இவர் மாட்டியிருக்காருங்க. இவர் எந்த கிரகம் இவருடைய ஜாதகத்தில் சுபத்துவம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க அதிக சுபத்துவமான கிரகம். புதனும் சூரியனும் தான். ஏன்னா ஒரே நேரத்தில் சுக்கிரனுடைய இணைவுனாலையும் குருவுடைய உச்ச குருவுடைய தொடர்புல அவருடைய உச்ச குருவுடைய பார்வையினாலையும் புதனும் சூரியனும் சுபத்துவமா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, புதன் பகை வீட்டில் இருக்கிறாரு. இந்த அமைப்புக்கு நம்ம வந்துடணும். சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, புதன் பகை வீட்டில் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சூரியன் தான் அதிக சுபத்துவங்கிறதுனால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இவர் படிச்சிருக்கிறாரு. அந்த துறையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு சனி திசையில சுக்கிர புத்தி 4/5/2025 வரைக்கும் நடந்திருக்கு. சனி திசையில சுக்கிர புத்தி 4/5/2025 வரைக்கும் நடந்திருக்குது. சனி இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர் தான். சுக்கிரனும் பாத்தீங்கன்னா யோகர் தான். சனியும் யோகர் தான், சுக்கிரரும் யோகர் தான். இந்த சுக்கிர புத்தி நடந்ததுனால இவருக்கு ஒரு வீடு கடனுக்கு அமைச்சு கிடைச்சிருக்கு. என்ன காரணம்? சனி 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 5ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சி 6ஆம் வீட்டோட தான் தொடர்புல இருக்கிறாரு. அதனால சனி திசையில சுக்கிர புத்தியில இவருக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்குது, கடனுக்கு கிடைச்சிருக்குது. சனி திசை எக்ஸலண்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கிறதுனாலையும் அவர் வீட்டாவே இருந்தாலும் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த சனிய இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தொடர்பு கொள்றதுனாலையும் சனியுடைய பார்வை கெடுக்கும். இந்த கடன் நீடிக்கும். வீட்டு கடன்றது உடனே அடையக்கூடிய அமைப்புகள் கிடையாதுல. சனி திசை முடிகிற வரைக்கும் இந்த கடன் நீடிக்கிற அமைப்புகள்ல தான் இருக்கும். அதே நேரத்தில் பெரிய கெடுதல்கள் நண்பருங்கிற முறையில ஒரு சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கொடுக்கிற கெடுதலை புதனுடைய கன்னி லக்னத்துக்கு அவருடைய கொடுத்துட மாட்டாரு. அதே நேரத்தில் சனி திசையில சூரிய புத்தி ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, சனி திசையில சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் பெருசா விசேஷமா இருக்காது. குறிப்பிட்டு இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா சனி திசையில சூரிய புத்தியும் சூரிய திசையில சனி புத்தியும் எந்த நபர்களுக்கு எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய விசேஷத்தை கொடுக்காத அமைப்புல தான் இருக்கும். சனி திசையில சூரிய புத்தி 16/4/2026 வரைக்கும் இவருக்கு நடக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக தாங்க இவருக்கு இருக்கும். இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னு போனீங்கன்னா சனி திசையில சூரிய புத்தியில செவ்வாய் அந்தாரத்துல அஷ்டம் நடந்துருச்சு.
அந்த ஆக்சிடென்டால இவருக்கு எதுவும் ஆகுமா? ஆகாது. என்ன காரணம்? சனி திசை தசாநாதன் இந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளானவர் தான். 6ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதி பார்வை வாங்கி பாவத்துவமா 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாதுதான். இருந்தாலும் உச்ச குருவுடைய பார்வையில இல்லாட்டினாலும் அவருடைய வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஒரு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பு. அந்த அடிப்படையில் அவருக்கு அடிபட்டு இருக்குது. இருந்தாலும் உயிராபத்துகள் பெருசு இல்லாம தப்பிச்சிட்டாரு. செவ்வாய் அட்டமாதிபதி அந்தாரத்துல 6ஆம் அதிபதியோடைய திசையில இது நடந்துருச்சுங்க. இருந்தாலும் பெரிய ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டாரு. இதே செவ்வாயுடைய திசைய பாவத்துவமா நடந்திருந்ததுன்னா அவருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து பலத்த அடியா கூட நடந்திருக்கலாங்க. சனி திசையில சூரிய புத்தியில செவ்வாய் அந்தாரத்துல ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் சனி திசையில சூரிய புத்தி தொடங்கின காலகட்டம் அந்த சுய அந்தாரம் வரும்ல, அப்ப இவர் தகப்பனாக்கி இருக்கு. ஒரு குழந்தை கரு ஜனிக்க வச்சிருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, குருவுடைய தொடர்பை சூரியன் வாங்குறாரு. சனி 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த காரகத்துவ ஆதிபத்தியத்தையும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதிபத்திய ரீதியா 5ஆம் அதிபதி சனியுடைய திசையில குரு பார்த்த உச்ச குருவுடைய பார்வை மூலியமா தொடர்பு கொண்ட சுபத்துவ இந்த சூரிய அந்த புத்தியில ஒரு குழந்தை அமைப்புகளை அவருக்கு கொடுத்துருக்காருங்க. மெயினா இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அவருடைய தொழில் அமைப்புகள், குழந்தை, கடனுக்கு வீடு, ஆக்சிடென்ட், இந்த எல்லா அமைப்புகளும் எப்படி நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்ல வருது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. இந்த லெவல் சொல்றேன்ல, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு செவ்வாய் அந்தாரத்துல சொல்றேன்ல, இப்ப செவ்வாய் அந்தாரமாகவே இல்லாம செவ்வாய் புத்தி நடக்கும் போது அதோடைய வீரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். செவ்வாயுடைய தசை வரும்போது அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா செவ்வாய் அவர் 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா கூட செவ்வாய் எப்பமெல்லாம் கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் வாராரோ கண்டிப்பாக கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இது செவ்வாய் அந்தாரம் வந்ததுனால அடிபட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நாள்ல அந்த அந்தாரம் முடிகிற காலகட்டத்தில் அவர் சரியாயிருவாரு. இது புத்தி நடந்தாருன்னா அந்த புத்தி முடிகிற காலகட்டம் வரைக்கும் முடக்கி போடுவாரு. தசையே நடந்துருச்சுங்க. ஆளையே அவருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து அட்டமாதிபதியா வரக்கூடியனால முடிகிற அமைப்புகள். இந்த படிநிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த ஜாதகத்தை மெயினா உங்கள்ட்ட விளக்கணும்னு எடுத்துட்டு வந்ததுக்கான மெயினான ரீசன் 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி சந்திரன். அதை நீங்க கவனிக்கணும். 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு. 4ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல மறைஞ்சு உட்கார்ந்துருப்பாரு. ஆனா உச்சமா இருப்பாரு. உச்சமா இருக்கிறதுனால தாய் உண்டு. ஆனா அந்த ஆதிபத்தியத்துக்கு அவர் மறைஞ்சிடுச்சார்ல, அப்ப அந்த ஆதிபத்தியத்துல சில குறைகள் இருக்குது. குருவின் காரகத்துவங்கள் உச்சனாக இருக்கிறதுனால நன்றாக செயல்பட போகிறது. 7ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றதுனால அந்த ஆதிபத்தியம் நன்றாக செயல்பட போகிறது. 4ஆம் ஆதிபத்தியத்திற்கு அவர் மறைந்து இருக்கிறதுனால அந்த ஆதிபத்தியத்துக்கு ஒரு சிறு குறைகள் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு. காரகனான சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி அவருக்கும் சனி பார்வை. இந்த மாதிரி காரகன் கெட்டு ஆதிபத்தியம் கெட்டு ஆதிபத்தியத்துக்கு அதிபதி சில ட்ரபுள்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல அந்த 4ஆம் இடத்து பலனான தாயாருக்கு பாதிப்பு. கல்வி ஏன் பாதிக்கப்படல? புதன் சுபத்துவமா இருக்காரு. 4ஆம் இடத்தோட காரகன் கெட்டு போகல. அதே நேரத்துல வீடு வாகனம் எப்படி கிடைக்குது? சுக்கிரன் கெட்டு போகல. ஆனா சந்திரன் பாதிப்படைஞ்சதுனால தாயாருக்கு பாதிப்பு உண்டு. இது எப்ப நடக்கும்? சனி சந்திரனை தொடர்பு கொண்டு தசை நடத்துறாருல 4ஆம் இடத்துல, சனி திசை ஆரம்பிச்சதுல இருந்து இவர் தாயார் கூட இல்ல. பிறந்ததுல இருந்தே தாயார் கூட இல்லைங்க. அவங்க கூட பாட்டியோட வீட்டுல தான் அவர் வளர்ந்துருக்கிற அமைப்புகள்லாம் இருந்திருக்காரு. அங்கதான் இருந்திருக்கிறாரு. இப்பவும் சனி திசை ஆரம்பிச்சதுல இருந்து தாயார பிரிஞ்சிருக்காரு. சனி திசை முடிகிற வரைக்கும் தாயார் கூட சேர முடியாது. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே தாயாருக்கும் இவருக்கும் இல்லை. இதுதான் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தசையில நடக்கிறது. தசை சனி திசை வரவில்லை என்றால் அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டோட அந்த கிரக காரகத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த கிரகம், இந்த மூணையும் வச்சுதான் காரகன் அதிபதி ஆதிபத்தியம். இந்த விஷயங்கள் மூணும் கெட்டு போச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அதுல ஒரு பிரச்சனை தடங்கள் இருக்கும். குரு உச்சனாக இல்லை. ஒருவேளை குரு உச்சனாக இல்லைன்னா இவங்களுக்கு அம்மாவே இல்லை, பிறந்த உடனே இறந்துருவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்ல வந்துடும். குரு உச்சனாக இருக்கிறதுனால அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க பேருக்கு. அந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிடணும். தசையில நடக்கும். இப்போ சனி சந்திரனை தொடர்பு கொண்டு 4ஆம் இடத்தோட இருந்து தசை நடத்துறதுனால இப்போ தாயார் கூட சேர முடியாது. ஒருவேளை 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி சந்திரன் இவங்க வலுத்திருந்தா கூட இந்த மாதிரி சனி 4ஆம் இடத்தோட தொடர்புல இருந்து சந்திரனோட பார்வை மூலியமா வரும் பொழுது சில பாதிப்புகளை தாயாருக்கு அவருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து கொடுக்க தான் செய்யும். ஆயுள் கெட்டியான தாயாரா இருந்தா பிரிக்கும்.
சண்டை சச்சரவு இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும். தசையில நடக்குங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி காரகன்லாம் கெட்டிருந்த தசை ஆரம்பிக்கும் போது அதோடைய பலன்கள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து முழுசா கெடுக்கிற அமைப்புகள். இப்ப தாயாருக்கு இவருக்கு சுத்தமா ஆகாத அமைப்புகள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தாயாருடைய ஜாதகம் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை தாயாருடைய ஜாதகத்துல வந்து ஆயுள் பங்கங்கள் குறைபட்ட அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல சஷ்டாஷ்டக புத்திகள் வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் வர்றது. அதுக்கப்புறம் வந்து செவ்வாயுடைய அந்த தசாபுத்தி வர்றது இல்ல, அந்த அட்டமாதிபதியா வர்றதுனால இவரை தான் கொள்ளுவார் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அந்த அட்டமாதிபதி மாரகாதிபதி இந்த தசா சந்திப்புகள்ல தாயாருக்கு வந்து கண்டம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.